பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தமிழர்கள் வசிக்கிறாங்க. அவங்க தமிழ் எங்கே போய் படிப்பாங்க? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியுமானா முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த கல்வியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து தெலுங்கு தான் தமிழை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னா தெலுங்கு அவனுக்கு எழுத படிக்கவா தெரியணும்னு அவன் ஒன்றும் ப்ரைவேட் ஸ்கூலில் போகணும், இல்லை ப்ரைவேட்டாக படிக்கணும். ஆனால் அரசாங்கத்திலே கிடைக்க சொல்ல ஏன் நடக்கிறோம்? அது வேணும் அப்படின்றதுக்காக தான் ஆதரவுக்கான இந்த கையெழுத்து அதை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இது வேணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கோம். அதனால் உங்களை மாதிரியான பொதுமக்கள் இது பெரும் ஆதரவு பண்ணணும். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும் இந்த கல்விக் கொள்கை அவசியம். ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. கிடையாது. எந்த மொழி வேணா இருக்கலாம், ஹிந்தி தான்றது கிடையாது. 22 இந்திய மொழிகளை படிக்கலாம்னு சொல்லுது. 22 இந்திய மொழிகளை படிக்கலாம்னு சொல்லுது. ஆகையால ஹிந்தி மட்டுமே கிடையாது, இந்தியும் அதில் ஒரு மொழி. ஆகவே மக்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வு நீங்கள் 100 பேர்கிட்ட போய் சொல்லுங்க தயவு. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு கையெழுத்து அம்மாங்க, நீங்கள் ஒரு கையெழுத்து கொடுங்க. உங்கள் பேர் கையெழுத்து பேர் கொடுங்க. மத்திய அரசினுடைய இந்த புதிய மும்மொழி கல்விக் கொள்கை என்ற கல்விக் கொள்கையை நாடு முழுவதுமாக எதிர்கால திறன் படைத்த மாணவர்களையும் தலைமுறையையும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்த கல்விக் கொள்கை, ஏற்கனவே இருந்த காங்கிரஸுடைய அரசாங்கம் மும்மொழி கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. தமிழை தாய்மொழியை எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறவங்க குறைந்தது 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் என்கின்ற முறையும், அதே போல 3வது மொழியாக அவர்களுடைய பிறப்பால் தாய்மொழியாகவோ அல்லது வேறு விருப்பு மொழியாகவோ எந்த மொழியை வேணால் இந்திய மொழியினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியை தேர்ந்தெடுக்கலான்ட்டு இந்த புதிய சட்டம் சொல்லுது. ஆனால் திராவிட அரசு இந்தியை தான் படிக்க சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தான் படிக்க சொல்கிறாங்கன்ற ஒரு பொய்யான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இதனால் ஓட்டு அரசியல் செய்யணும்னு ஒரு விதமான விளம்பரத்தை செய்கிறாங்க. ஆகவே இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது மக்களுக்கானது, வருகின்ற சமுதாயத்திற்கானது, மக்களுடைய வளர்ச்சிக்கானது. ஒரு மாநிலத்திலேருந்து அடுத்த மாநிலம் போயிட்டு வியாபாரம் பண்ணலாம், கல்வி பண்ணலாம், வேலை வாய்ப்பு போகலாம் அப்படின்ற எண்ணம் நம்ம மாநிலத்தில் தமிழகத்தில் மட்டும் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற மாநில இதுல அரசு தேர்வில் வந்து ஒரு ஆண்டுக்கு 16,000 பேருக்கு மட்டுமே வாய்ப்பளிக்க முடியுது. ஆனால் நாமே மும்மொழி கொள்கையால் பிற மொழிகளையும் பயிலும் பொழுது பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாம் வேலை வாய்ப்புகளையும் ஈஸியாக தொடரலான்றது ஒரு இந்த கல்விக் கொள்கையோடைய அவசியம். ஆகவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகவே இதையெல்லாம் மறைச்சிட்டு முழுக்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கை என்பது மக்களுக்கு ஏதோ திணிக்க போகிற ஒரு விஷயமாக பொய் பிரச்சாரத்தை எடுத்திருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கான விஷயத்தை உடைக்கிறதுக்காக, அவர்களுடைய தவறான முன்னுதாரணத்தை உடைப்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கல்விக் கொள்கையுடைய கையெழுத்து பேர் இயக்கத்தை நாம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னைக்கு இதனை துவக்கி வைப்பதற்காக நமக்கு மாநிலத்திலிருந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி மாநில தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் நமக்கு வந்திருக்காங்க. ஆகவே அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைய நிகழ்ச்சியை நாம் இனிதாக இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்க இருக்கிறோம். ஆகவே
இல்லை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாம இந்த பேனர்ல ஸ்கெட்சில் நாம துவக்கிட்டு காஞ்சிபுரம் ஃபுல்லா நம்ம மாவட்டத்தில் எடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் கையெழுத்தை நாம மாநிலத்துக்கு பெற்று தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கோம். ஆகவே அன்றைய சூழ்நிலையை நாம் எளிதாக எட்டுவதற்காக இன்றைய நிலையில நாம் அந்த கையெழுத்து இயக்கத்தை இந்த இடத்துல இருந்து நாம் துவங்குறோம். நமக்காக தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் முதல் கையெழுத்தாக இந்த விஷயத்துல கையெழுத்திட்டு அவர்கள் இப்போ பத்திரிகைக்கான பேட்டியை அவர் தரத்துக்கிட்டார். அந்த சைடு ஒரு பேசக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இன்று பாஜக சார்பாக எல்லா மாவட்டங்களிலும் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற அந்த கையெழுத்து இயக்கம் தோன்றுகிறோம். என்ன இன்று பாஜக சார்பாக எல்லா மாவட்டங்களிலும் கையெழுத்து இயக்கம் துவங்கிக்கிறோம். என்ன காரணம் என்றால் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து மக்களின் ஆதரவு கேட்டு நாங்கள் போயிருக்கோம். இந்த மும்மொழி கொள்கையோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்கள் ஹிந்தி எதிர்க்கிறோம், அதனால தான் மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோன்ற ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி தான் கற்றுக்கிட்டானுன்றது எந்த இடத்துலையும் எழுதலை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்களா, உங்களுக்கு தேவையான மொழி. ஒருவேளை இங்கே நிறைய தெலுங்கு மக்கள் இருக்கலாம், இல்லை கேரளாவில் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கலாம், கன்னட பேசும் மக்கள் இருக்கலாம். அவங்களோட தாய்மொழி பேசுகிறது என்ன தவறு? அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறது என்ன தவறு? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குற கேள்வி இதுதான். இப்போ இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்து நான் கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களோட குழந்தைங்க என்ன மொழி படிக்கிறாங்க? அவங்க ஹிந்தி படிக்கிறாங்களா இல்லையா? அவங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்களா இல்லையா? அவங்க மட்டும் மும்மொழி கொள்கை இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இதே கல்வியை, தரமான கல்வியை, சமமான கல்வியை எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது என்ன தவறு? இதை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி நல்லாலையா உடனே ஹிந்தி ஒழிப்போம், ஆட்சி நல்லாலையா ஒன்று இது ஒரு காரணம். தொடர்ந்து ஏதோ ஒரு காரணம் வச்சு தான் அவங்க அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கோமாளித்தனமான விஷயம் நம்ம பார்த்தோம். மக்களோட வீட்டுக்கு முன்னாடி கோலம் மக்கள் போட்ட மாதிரி ஒரு கோமாளித்தனமான விஷயம் பார்த்தோம். கடைசியில் போய் டிவியில் போய் பார்த்தா என்ன பாருங்கன்னா, அந்த மக்கள் எங்களுக்கு தெரியாதுங்க, காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ளே அவங்களே வாசல் பெருக்கி அவங்களே கோலம் போட்டு போயிட்டாங்க. சரிம்மா, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை எங்கேம்மா படிக்கிறான்? ஏன் வீட்டில் இருக்க பையன் ஹிந்தி படிக்கிறான், ஏன் வீட்டில் படிக்கிற ஃப்ரெஞ்சு படிக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது உண்மையாக நாங்கள் இப்போ கையெழுத்து இயக்கம் நடத்திருக்க மாவட்டத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி, அவ்வளோ விஷயங்கள் எடுத்து செஞ்சு மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது நாங்கள் பார்த்த ஒவ்வொரு மனிதர்களும் சொல்கிற விஷயம் இல்லை, என் குழந்தைக்கு மும்மொழி கொள்கையை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் 1.5 மாதத்தில் 5 லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்து வாங்கி உண்மையிலே 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருப்பு முறையாக அமையப் போகிறது. 2026 தேர்தலுக்கு அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அவ்வளவுதான்.